பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை 14/4/24 பிறக்கிறது. இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பு ஏற்பட முத்தான எந்த 5 விஷயங்களை செய்ய வேண்டும், எந்த 3 பொருட்களை பூஜை அறையில் வைத்து தவறாமல் எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டின் சிறப்புகள். இந்த வருட சோபக்கிருது ஆண்டு வரும் ஏப்ரல் 13 முடிவடைந்து ஏப்ரல் 14 குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. வசந்த காலத்தின் ஆரம்பமே சித்திரை திருநாள். தமிழ்நாட்டில் சித்திரை திருநாளாகவும் கேரளாவில் சித்திரை விஷுவாகவும் கொண்டாடப்படுகிறது. ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவகிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்கும் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவது மாதப்பிறப்பாகும். அப்படி மேஷம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்று பயணத்தை முடித்து மீண்டும் மேஷத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் நாளையே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். ஏப்ரல் 14 பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டின் சிறப்புகள். ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் மேஷ ராசிக்குள் நுழைகிறார். சூரியனுக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமையில் புத்தாண்டு பிறப்பது ஒரு விசேஷமாகும். மங்களகரமான குரு பகவான் மேஷ ராசியில் இருப்பதால் குருவுடன் சூரிய பகவான் பிரவேசிப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது போன்ற சேர்க்கை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் நிகழும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். முருகப்பெருமானுக்குரிய வளர்பிறை சஷ்டி திதியில், சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தில், மிதுன ராசியில் அதிகண்ட யோகத்தில் இந்த புது வருடம் பிறப்பது மிக அற்புத நாளாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த சஷ்டி திதி 13/4/24 மாலை 5:01 மணிக்கு ஆரம்பித்து 14/4/24 மாலை 4:47 மணிக்கு முடிவடைகிறது. வழிபடக்கூடிய நேரம், அதாவது இந்த புத்தாண்டு கொண்டாட வேண்டிய நாள் 14/4/24 ஞாயிற்றுக்கிழமை. வழிபடும் நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள். வளர்பிறை சஷ்டியும் அந்த நாளில் வருவதால் தமிழ் புத்தாண்டின் வழிபாட்டோடு முருகப்பெருமானின் வழிபாட்டையும் சேர்த்தே செய்வது சிறப்பானது. எந்த 5 விஷயங்களை நாம் செய்ய வேண்டும்? முதலாவதாக கனி காணுதல். இரண்டாவது, 3 பொருட்களை, எந்த 3 பொருட்களை பூஜை அறையில் வைத்து தவறாமல் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும். மூன்றாவது, பஞ்சாங்கம் படித்தல். நான்காவது, கை நீட்டல். ஆறாவது, அறுசுவை உணவு சமைத்து அன்னதானம் செய்தல். இந்த 5 விஷயங்களையும் நாம் இந்த தமிழ் புத்தாண்டன்று தவறாமல் செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. முதலாவதாக கனி காணுதல் என்ற சம்பிரதாய தரிசனம். அதாவது 14 அதிகாலையில் நம்ம எழுந்ததும் முதல்ல நம்ம தரிசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது 13 இரவே ஒரு பெரிய கண்ணாடியை வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னால், இதை பூஜை அறையிலையும் செய்யலாம், இல்லை நீங்கள் தூங்கி எழுந்த உடனே பார்க்குற மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இந்த மாதிரி நம்ம தயாரித்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய கண்ணாடி வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த வருடம் முழுவதுமே இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தட்டில் மா, பலா, வாழை முக்கணிகள் கண்டிப்பாக இருக்கணும். வேறு எந்த பழங்களையும் நீங்கள் வச்சுக்கலாம். திராட்சை, ஆப்பிள், மாதுளம்னு மற்ற பழங்களையும் வச்சுக்கலாம். அரிசிக்கு மேலே அன்னபூரணி, துவரம்பருப்பு. அதாவது என்றென்றும் நம்முடைய வீட்டில் அன்னத்திற்கும் தன தானியங்களுக்கும் பஞ்சம் வராமல் இருப்பதற்காக, உலக மக்களின் நலனுக்காக நவதானியங்கள், அரிசி, துவரம்பருப்பு, நவதானியங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம். மங்கள பொருட்களான பூ, வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், அதாவது கண்ணாடி வளையல், இது எல்லாத்தையும் நம் வீட்டு பெண்கள் என்றென்றும் சுமங்கலியாக வாழ வேண்டும். நம் வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்க வேண்டும். அடுத்து மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு என்றென்றும் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் மகாலட்சுமியின் அம்சமான
இந்த உப்பையும் வைக்கணும். அடுத்து தங்கம், உங்களால் முடிஞ்சது தங்கம், வெள்ளி, காசுகள், பணம் இது எல்லாத்தையும் நம் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிரந்தரமாக தங்க வேண்டும். இது எல்லாத்தையும் அந்த கண்ணாடிக்கு முன்னால் வச்சு அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். 14ஆம் தேதி காலையில் அதிகாலையில் எழுந்து நம்ம எழுந்த உடனே பார்க்க வேண்டியது அந்த கண்ணாடியை தான். அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கக்கூடிய இந்த பழங்கள், அரிசி, துவரம்பருப்பு, நவதானியங்கள், மங்களப் பொருட்கள் அத்தனையுமே நம்ம அந்த கண்ணாடி மூலம் பார்த்துட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த வருடம் ஜாதக ரீதியாக லக்ஷ்மி நாராயணரும் நட்சத்திர தேவதையாக லக்ஷ்மி நரசிம்மரும் அமைகின்றனர். இதில் பொதுவாகவே மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்ததாக இந்த வருடம் பார்க்கப்படுகிறது. சூரியனுக்கு மஞ்சளும் மகாலட்சுமிக்கு குங்குமமும் உகந்தவை என்கின்றன சாஸ்திரங்கள். அதனால தான் இந்த வருடம் மறக்காமல் இந்த 3 பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபடணும். மஞ்சள், குங்குமம், மகாலட்சுமியின் அம்சமான உப்பு, இது 3ஐயுமே நம்ம பூஜை பண்ணும்பொழுது பூஜை அறையில் வச்சு வணங்கணும். எனவே இந்த ஆண்டு முழுக்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன், வியாழக்கிழமையில் குரு பகவான், வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி, செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை, முருகர் ஆகியோரை ஆராதிப்பதும், கோயில்களில் இந்த தெய்வங்களின் ஆராதனைக்கு மஞ்சள், குங்குமம் வாங்கி தருவதும் சிறப்பானதும் எளிமையான பரிகாரமாகவும் இருக்கும். அவரவர் இல்லத்தில் இருந்த தெய்வங்களை ஆராதிப்பதும் அந்த நாட்களில் இயன்ற அளவு மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு தாம்பூலத்துடன் வைத்து கொடுப்பதும் உங்கள் வாழ்வில் உன்னதமான பலன்களை தரும். இப்போ நம்ம அதிகாலையில் எழுந்து இந்த கனி காண்டுதலை முடித்ததும் எழுந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம பூக்களால் அலங்கரித்து இந்த கனி காண்டுதலை நம்ம பூஜை அறையிலையும் வச்சு செய்யலாம். முக்கியமாக கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் படைச்சிட்டு நிவேதனமாக பானகம், அப்புறம் சர்க்கரை பொங்கல் இல்லை பால் பாயாசம் இதெல்லாம் நிவேதனமாக படைத்து விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யணும். முதலில் விநாயகரையும், பிறகு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை எல்லாம் வணங்கி இந்த பூஜையை நம்ம சிறப்பாக செய்து இந்த வருடம் முழுவதுமே, அதாவது வழிபட வேண்டிய நேரம் காலை 7:30லிருந்து 8:30 மணிக்குள்ள நம்ம இந்த பூஜைகளை எல்லாம் செய்து இந்த வருடம் முழுவதுமே சிறப்பாக, வளமாக, செல்வமிக்க ஆண்டாக அமைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்து இந்த பூஜை அறையில் நம்ம இந்த வருடத்தினுடைய பஞ்சாங்கத்தை வச்சு படைக்கணும். பஞ்சாங்கம் படைத்தல் என்பதும் இந்த தமிழ் புத்தாண்டன்னைக்கு ஒரு சிறப்பான காரியமாக பார்க்கப்படுகிறது. பஞ்சாங்கத்தில் எந்த பகுதியாவது ஒரு பகுதியை எடுத்து ஒரு 5லிருந்து 10 நிமிடம் வரைக்கும் பஞ்சாங்கம் படித்தல். 4வது கை நீட்டல். கை நீட்டல் அப்படின்னம்னா நம்ம பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பெரியோர்களுடைய, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியவர்களுடைய கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கை நீட்டல். அந்த மாதிரி நம்ம பெரியவங்கிட்ட ஆசீர்வாதத்தோட பணமோ காசோ வாங்கும் பொழுது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாது என்பது நம்பிக்கை. அப்புறம் 5வதாக அறுசுவை உணவு சமைக்கணும். நம்முடைய உணவில் இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்புன்னு 6 சுவைகளும் சேர்ந்த மாதிரி உணவுகளை படைத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே அந்த உணவுகளை உட்கொண்டு நாம் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டை சிறப்பான முறையில் கொண்டாடலாம். தமிழ் புத்தாண்டன்று பசுவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் சாப்பிட கொடுக்கலாம். கோடை காலமாக இருப்பதால் வசதியற்றவர்களுக்கு குடை, செருப்பு, நீர்மோர், பானகம்,
இவைகளையும் நாம் கொடுப்பது நமக்கு அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சிறப்பான பலன்களை தரும். இப்போது இந்த பதிவின் மூலம் தமிழ் புத்தாண்டை எப்படி வரவேற்று கொண்டாடினால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.